விசித்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் நான் சந்திக்க இருப்பது ஒரு விசித்திரமான மனிதரை சந்திக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஒன்றியம் மணக்கரை கிராமம் நடுகுறிச்சி குக்கிராமத்தில் இன்று ராஜன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை நம்ம காணலாம். வணக்கம். உங்க பேருன்னு? ராஜன். ராஜன். அப்பா பேரு? ரத்னசாமி. ரத்னசாமி. சரி, கல்யாணம் முடிஞ்சிட்டானே? கல்யாணம் முடிஞ்சு 19 வருஷம். குழந்தை இல்லை. அம்மா? அம்மா இருக்கிறாங்க, 2 கண் பார்வை தெரியாது. அப்பா இறந்துட்டாங்க. சரி 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 சரியா. இந்த மாற்றுத்திறனாளியா உங்களுக்கு எந்த சிறு வயதுல இருந்து போலியோ அட்டாக்ல உங்களுக்கு இந்த காலு இருக்கு. ஊந்து தான் நடந்தேன். சரி சரி. இப்போ தற்சமா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கனால 1500 மாதம் வருவாய்த்துறை மூலமா வந்து கொண்டிருக்கு. கூடுதல் வருமானம் வேற என்ன? கூடுதல் வருமானம் எந்த இதுவும் கிடையாது. என் மனைவி 5500 ஸ்கூல்ல வேலை பார்க்க, அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரியா நான் பஞ்சாயத்து எழுத்து அவங்க உதவிக்காக எழுத்துப்படி வேலை பஞ்சாயத்து அலுவலகத்துல அவங்களுடைய உதவிக்காக நீங்க மாற்றுத்திறனால இருக்கீங்க, அவங்க உதவி செய்யணும்னு வேலைக்கு வச்சாங்க. சரி சரி. அந்த வேலை பார்த்து 4000 சம்பளம் கிடைச்சிச்சு. சரி சரி. அந்த சம்பளத்தை சம்பளம் பார்த்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த அந்த வேலைக்கு தனி அலுவலகம் போட்டோடனே என்ன பஞ்சாயத்து அலுவலகத்துல இப்போ தனி அலுவலர் ஆனோன்னா அந்த வேலையை வேண்டாம். எனக்கு வேலைக்கு வேணான்ட்டாங்க. இப்போ என்னால எந்த சமாளிக்க முடியல. 1500 என்னால சமாளிக்க முடியல. நான் பெட்ரோல் போட்டு 50 ரூபா பெட்ரோல் போட்டா தான் 100 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். டெய்லி 50 ரூபா. இங்க இருந்து உங்களுக்கு 1500 ரூபா அரசு வருவதில் அங்க ஒரு 4000 ரூபா சம்பளம், 5000 ரூபா சம்பளத்துல நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு 50 ரூபா பெட்ரோல் போட்டா தான் டெய்லி 50 ரூபா பெட்ரோல் போட்டா தான் போக முடியும். அது கிட்டத்தட்ட மாசம் 1500 ஆயிரும். அதுல 4000 ரூபாய் 1500 போச்சுன்னா 2500 தான் இருக்கு. இது ஒரு உதவித்தொகை ஒரு 1500 ரூபா. 4000 ரூபா தான் வருமானம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு 5000 ரூபாய் வேலை பார்க்காங்களா? வேலை பார்த்தாங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல வேலை இல்லைன்னா இப்ப உங்களுக்கு வருமானம் இல்லை. வீட்டம்மா வேலை வச்சுதான் பார்க்க வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு 2 கண் பார்வை தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுறேன். வாழ்வாதாரம் பாதித்து சிரமப்பட்டு என்ன நீங்க அரசாங்கத்தை ஏதாவது நீங்க எதிர்பார்க்கீங்களா? என்ன மாதிரி உதவி? அரசாங்கம் எனக்கு ஒரு ஆவின் பால் கடை வச்சு தந்தாங்கன்னா அதை வச்சு நான் ரன் பண்ணி பிழைச்சிக்கிடுவேன், சமாளிச்சு கொண்டு போயிருவேன். அந்த திறமை எனக்கு இருக்கு. நான் படித்த 9 வரை படிச்சிருக்கிறேன். அதை வச்சு நான் கொண்டு போயிருவேன். ஆவின் பாலகம் வச்சா உங்களுக்கு உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா அதை வச்சு நடத்தி வாழ்வாதாரம். தொழில் பண்ண முன்னாடி அனுபவம் இருக்கா? அந்த அனுபவங்கள் இருக்கு. அதை வச்சு நான் பார்த்து சமாளிச்சு கொண்டு போய் இந்த ரன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரைட்டு. ஓகே. ரைட்டு. உங்களுடைய கோரிக்கையை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா உங்க கோரிக்கை நிறைவேறும். நீங்க எது அரசாங்கத்துக்கு மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? மனு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். சரி. இதுவரை எந்த பதிலும் இல்லை. சரி. இனி கொடுக்க போறேன். ரைட். இதுல அவங்க அரசாங்கம் மூலமாக அவங்க தயவு செஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். வறுமையிலிருந்து மீண்டும் ரைட்டு. கண்டிப்பா நடக்கும். மாவட்ட நிர்வாகம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுன்னு நம்ம நம்புறோம். கண்டிப்பா நடக்கும். எல்லா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய நம்புறோம். நன்றி. உங்களை சந்திச்சதில் மிக்க நன்றி.